தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் காளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் பணியில் மாடு வளர்ப்போர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி தென் தமிழகத்தில் கிராமங்கள் தோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் களை கட்டும். குறிப்பாக மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி அனல் பறக்கும். இதைத் தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கமாகும். பொங்கலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் காளைகளை தயார்படுத்தும் பணியில் ஒவ்வொரு ஊரிலும் மாடு வளர்ப்போர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கரம்பக்குடி, வடகாடு, கொத்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் காளைகளுக்கு பயிற்சி கொடுத்து ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. காளைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் கொடுக்கப்படுவதோடு நீச்சல் பயிற்சியும் வழங்கப்படுகிறது. அத்துடன் மண்ணை குத்தி கிளறி கொம்புகளை மெருகேற்றும் பயிற்சியும் காளைகளுக்கு வழங்கப்படுகிறது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு இளைஞர்கள் தீவிர பயிற்சி அளித்து வருகின்றனர். பில்லமநாயக்கன்பட்டி அருகே உள்ள வன்னியப்பாறைப்பட்டியில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து வாடிவாசல் அமைத்து காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பயிற்சி அளித்தனர். தற்போது நடைமுறையில் உள்ள பேட்ச் முறையையும் சீருடை முறையையும் நீக்க வேண்டும் என மாடுபிடி வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர்.